வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இமேஜ் அசட்டை செலக்ட் பண்ணுங்கள். பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை இந்த மாதிரி சைடாக ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப ஜூம் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு அந்த இமேஜை லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மிரரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு கிராப் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோஸை. ஸோ கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கவர் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த ஃபோட்டோவையும் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்போசிட் சைட்லேயுமே இதே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனே 2 ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு ஃபுல்லாக -100 பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸை. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அசட்டை கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த பிளாக் இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை வந்து லைட்டாக மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறது லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பென்சில் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு பக்க கலர் இருக்கும். அதில் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கலர்ஸை கூட கொடுத்துக்கலாம். க்ரீன் கலர் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செட் பண்ணிவிட்டு கீழே ப்ரெஷ்ஷோ சைஸ் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரெஷ் சைஸை கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இந்த மாதிரி பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு அதை கொஞ்சமாக ஜூம் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட சென்டரில் இப்போ நான் செட் பண்ண மாட்டி எப்படி பார்டர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு தெரியும். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணிட்டு எகைன் வந்து இப்போ நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு கீழே ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் அந்த டைமண்ட் ஷேப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த டைமண்ட் ஷேப்புக்கு மாதிரி கிராப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துட்டு இந்த இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல்ஸ் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பேசிக்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்து கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த மியூசிக் பிளேயரோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹாட் பரேட் அப்படின்றது தான் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இதை டவுன்லோட் பண்ணால் ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறையா ஹார்ட் இருக்கும். ஸோ இதில் கடைசியாக இருக்க ஹார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றத பார்த்தீங்கன்னா தெரியும். தேவை அப்படின்னா நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணுறதா இருந்தால் கூட ஜூம் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த இமேஜுக்கு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு மியூசிக் எதுவும் கொடுக்கல. அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க. மியூசிக்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.